குஜராத் சிவசிங் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஐயோ பத்து கிச்சில அப்படிங்கிற ஷோ தான். ஸோ இன்னைக்கு வந்து மேட்ச் 12 எம்ஐ vs கேகேஆர். ஸோ ஓவராலா சம்மரி வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சரியான கம்பேக் அப்படின்னே சொல்லலாம் பேட்லாண்ட்ஸ் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருந்து. ஸோ ஒரு நல்ல ஒரு பவுலிங் அண்ட் பேட்டிங்குமே சரி, ஓரளவுக்கு பொறுமையா நல்லா ஓப்பனர்ஸ். இவ்வளவு மேட்ச் செட் ஆக 2 மேட்ச் செட் ஆகல. பட் இந்த மேட்ச் வந்து நல்லா சூப்பரான ஒரு ஓப்பனிங் அமைஞ்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் கொல்கத்தா எங்க தப்பா ஆனாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எல்லாருமே வந்தோடனே அடிக்கணும் பார்த்துட்டு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்களே தவிர, அங்க யாராவது ஒருத்தவங்க நின்று அந்த ப்ராப்பரான இன்னிங்ஸ் வந்து ஆடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்ல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அண்ட் ஆஸ் யூஸ்வல் எம்ஏயோட பவுலிங்கும் சூப்பரா இருந்துச்சு. அந்த பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் நான் சொல்லணும். ஸோ ஆதி, உன்னோட ஓவரால் சம்மரி என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர் கம்பேக் மும்பைலேருந்து. அகைன் ஒரு புது டெபியூட்டன்ட் கொண்டு வந்து பவுலிங்லேயே மேட்சை முடிச்சிட்டாங்க. சூப்பரான டீமாக டெவலப் ஆயிட்டு இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன், ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா உனக்கு பெஸ்ட் டீம் வந்து சீசன் மும்பை தான். ஆல்ரவுண்ட் பவுலிங்கும் இருக்கு, பேட்டிங் இருக்கிற டீம். இங்கே எஸ்ஆர்ஹெச் மற்ற டீம்ல பார்த்தா கூட ஒன்று பவுலிங் இருக்கும், இல்லை பேட்டிங் இருக்காது, இல்லை பேட்டிங் இருக்கும் பவுலிங் இருக்கும். மும்பையில் ரெண்டுமே இருக்கு. ஸோ பும்ரா பும்ரா வேற இருக்காரு, வருவாரான்னு தெரில. ஆக மொத்தம் அவங்க வந்துட்டாங்க, ஃபார்ம் வந்துட்டாங்க. இன்னைக்கு கரெக்டான ஹோம் கண்டிஷன்ஸ்ல செம்மையா விளாண்டாங்க. ஆல்ரெடி கேகேஆர் கூட அவங்க ஹிஸ்டாரிக்கலா பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச் கேகேஆர் கூட வின் பண்ணிட்டாங்க. லைக் கேகேஆர் கம்மியான மேட்ச் வின் பண்ணி ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா. ஸோ டாமினண்டான பெர்ஃபார்மன்ஸ், ஆலரே ஆலா. ஆனா கேகேஆருமே ஒரு ஈக்குவலான டீம் தான் நான் சொல்லுவேன். நல்ல ஒரு டீம் தான். பட் இன்னைக்கு எங்க விக்கெட் ஃபாலிங் ஆனோடனே எல்லாருமே வந்து என்ன ஆனாங்கிறது தெரியல. ரன் ரேட் வந்து சூப்பரா போயிட்டு இருந்தது. ம். பட் ஓவர்ஸ் நிறைய இருக்கு. விக்கெட்ஸ் இல்லாம வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி தான் தோணுச்சு. அது என்னன்னு தெரியல. ஸோ ஓகே. ஓகே, நம்ம வந்து இதுக்கு போலாம். அடுத்த டாபிக்கா என்னன்னா, பெஸ்ட் பிளேயர் பேட்ஸ்மேனா பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் இன்னைக்கு அப்படின்னா நீ யார சொல்லுவ? நான் அந்த இவர் தான், அவினாஷி சூப்பரா போட்டார் ம். டெபியூ மேட்ச்ல வந்து. லெஃப்ட் ஆர்ம் சீமர் வந்து கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான், எந்த டீமா இருந்தாலும். அது ஒரு இந்தியன் பிளேயர். அஸ்வானி 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 குமார். அஸ்வானி குமார். அதுவும் ஒரு இந்தியன் பிளேயர் வந்து வந்து அவர் வந்து எடுத்த விக்கெட் வந்து பவர் பிளேல எடுக்கல, கடைசியில் வந்து எடுத்தார், மிடில்ல தான் வந்து எடுத்தார். ஸோ அதே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா போல்ட்டு சஹர் நல்லா போட்டாலும் இவர் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சு விட்டாரு. ஸோ அது பும்ரா இருந்தால் கூட விக்கெட் எடுத்திருக்க மாட்டாரு. இந்த என்ன சொல்றது, எக்கானமியா போயிருப்பாரு. பட் இவர் விக்கெட்டே எடுத்து முடிச்சிட்டாரு. ஸோ அது ஹர்திக் பாண்டியா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். பட் அகைன் மும்பை ஒரு ஸ்கவுட்டிங் டீம் தான். ஸோ அவர் தான் ஸ்டார்ட் பிளேயர். இருந்தாலும் நல்லா மற்ற யாரு, போல்ட்டும் பும்ரா நல்லா, ஷார் நல்லா தான் போட்டாங்க. பட் இவர் ஸ்டாண்ட் அவுட்டா இருந்தார், கேகேஆர் முடிச்சு விட்டார். ஓகே. வேற வேற ஒருத்தர் தானே இன்னைக்கு. அதாவது அவரு எல்லாரும் நல்லா தான் விளையாடுனாங்க. பேட்டிங் கூட கிளிக் ஆயிடுச்சு. ரயன் ரிக்கில்டன் ஃபார்ம் பண்ணிட்டாரு, 2 மேட்ச் சரியா ஆடல, இந்த மேட்ச் ஃபார்ம் பண்ணிட்டு நின்று நின்று முடிச்சிட்டாரு. ஸோ பாசிட்டிவ் ஃபார் மும்பை, ஹாப்பியா இருப்பாங்க. ஓகே. ஓகே. என்னோட பெஸ்ட் பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து கேகேஆர்ல வந்து இவரை சொல்லுவேன், ரகு வான்சின்னு ஒருத்தவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் விட்டாலுமே அவரோட ஷாட்ஸ்ல வந்து ப்ராப்பரா சூப்பரா வந்து ஆடினாரு. மேபி யாராவது ஒருத்தவங்க அவங்க கூட நின்றுந்தா இவர் இன்னும் ப்ரெஷர் தாங்காம பொறுமையா ஆடிருப்பாரோ அப்படிங்கிற வந்து தோணுச்சு. அண்ட் ரம ரமன்தீப் சிங்கா, அவருமே ம். பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே அந்த சிக்ஸ்லாம் அடிச்சு ஒன் ஒன் மேன் ஆர்மியா அந்த ஷோ காமிச்சிட்டு இருந்தாரு. ஸோ இவங்க 2 பேருமே கேகேஆர்ல வந்து சொல்லலாம். பட் கேகேஆர் மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் மோட்டிவ் மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ விக்கெட் போனாலுமே எங்களுக்கு ஸ்கோர் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் போறாங்க. போயிட்டு நான் ஆடணும் ஆடணும் ஆடணும், அடிக்கணும், சிக்ஸ் அடிக்கணும், ஃபோர் அடிக்கணுங்கிற மைண்ட் செட்ல போயிட்டாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் இதை மாத்தணும். ஒரு ம். 4-5 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனா ஆடலாம். ஏன்னா 20 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல இவங்க. அதே வந்து ஒரு பெரிய டிராபேக் நான் பாக்குறேன். 20 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மேபி ஸ்கோர் இன்னமும் சிங்கிள்லயும் வச்சுக்கோங்க, கொஞ்சம் பூஸ்டப் ஆயிருந்தா மேபி ஒரு 150 ரீசனபிளான ஸ்கோர் வச்சிருந்தா கூட ஓரளவுக்கு கொண்டு போயிருக்கலாம் மேட்ச அப்படிங்கிற ம். மாதிரி தோணுச்சு. அண்ட் ஆஸ் யூஸ்வல் நீ சொன்ன அஸ்வானி குமாரும் அந்த 3 ஓவர்ஸ் 24 ரன்ஸ் அண்ட் 4 விக்கெட்ஸ் சும்மா கிடையாது. 4 விக்கெட்ஸ்ங்கிறது ஸோ உள்ள வந்தோடனே வந்து அவர் வேலையை காட்டினாரு. ஸோ அது ஒரு பெரிய இதுவா இருக்கும். அண்ட் எம்ஐ பேட்டிங் நல்லா தான் பண்ணாங்க. ஹிட்மேன் இன்னும் கொஞ்சம் ஃபார்முக்கு வரணும். 12 பால் ம். 13 ரன் தான் அடிக்கிறாரு. என்னன்னு தெரியல, ஹிட்மேன் ரொம்ப இதுவா இருக்காரு. மத்தபடி எல்லாரும் சூப்பரா பண்ணாங்க. ஸோ அப்படிதான் சொல்லணும். ஓகே. ஸோ டெஸ்ட்ராய் பிளே டு டெஸ்ட்ராய்னா யார சொல்லுவேன், யாரை போட்டு தாக்குவேன் இன்னைக்கு? இன்னைக்கு பெருசா சொல்லலாம், கேகேஆர் எல்லாம் சொல்லலாம். பட்
அது டெஸ்ட்ராயின்னு சொல்றதா இல்ல எப்படி சொல்றது தெரியல. பட் வெங்கடேஷ் ஐயர் வந்து ஃபார்ம் வரணும் கேகேஆருக்கு. ஏன்னா அவரோட அந்த டீமோட மெயின் பிளேயர் அவர் இன்னும் ஃபார்ம் வரல. இன்னைக்கு அவுட் ஆன விதமும் பாத்தீங்கன்னா அவுட் ஃபர்ஸ்ட் ஆன பால் ஷார்ட் சுமார் பிச் தாங்க. தான் விட்டாரு. அடுத்த பாலும் விட்டுருக்கலாம்ல. அதை வந்து அவர் இருக்கிற ஹைட்டுக்கு ஃப்ரண்ட் கால போட்டு அடிச்சாருன்னா சிக்ஸ் போகும். பயந்துட்டு ஆமா. ஆடினான் அன்னைக்கு, என்னன்னு தெரியல. ஸோ வெங்கடேஷ் ஐயர் வந்து கேகேஆர் இது வரைக்கும் சொதப்பிட்டாரு. அவர் எக்ஸப்ட் பண்ண நம்பர் 4 ஆடுறாரு. போன சீசன்லாம் ஓப்பனிங்கா ஆடினான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மேட்ச்லாம். இந்த சீசன் 4க்கு வராரு. ஸோ அப்போ நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷன் அது. ஸோ அவர் போட்டு விட்டாருன்னா கஷ்டம் தான். ஸோ அவர் ஃபார்ம் வந்தால் தான் உண்டு கேகேஆருக்கு. ஸோ அவர் தான் சொல்லுவேன். மற்றபடி கேகேஆர் இன்னைக்கு சுத்தமாக மொக்கையாக தான் ஆடினாங்க. ஸோ திருப்பி போய் கொல்கத்தாவில் போய் ஏதாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் ஆடணும். ரிவெஞ்ச். ரிவெஞ்ச் எடுக்கணும். ரஹானே என்ன பண்ணாரு பார்ப்போம். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஓகே 10வது பிளேஸ் போயிட்டாங்க. ஸோ என்ன போகுதுன்னு தெரியல. ஓகே. அதுதான் நீ சொன்ன மாதிரி கேகேஆர்ல முக்காவாசி பேர் சொல்லிடலாம் வருஷலா. ஆஹ் கொஞ்சம் ஒரு 2 down 3 down வர பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விக்கெட்ஸ் போகுது அப்படிங்கிற பட்சத்துல ஸ்டேபிளா இருக்கணும். அண்ட் நரேன் வந்து மட்டமான ஷாட் யாக்கர் பால வந்து ஒரு மாதிரி ஷாட் லெக்ல கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போல்ட் ஆகுறாரு. ஸோ அது வந்து அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது. டிகாக்கு சென்டர் ஆஃப் தி பேட் மீட் ஆகுது, ஆனாலுமே வந்து கையில கொடுத்துட்டு போறாரு. அது வந்து ரொம்ப என்னடா பண்றீங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் பாத்தீங்கன்னா ஏதோ சப்பையா கையில கொடுத்துட்டு போறானுங்க அவனுக்கு பாட்டு. ஒரு இல்லை கஷ்டமான ஷாட் அடிச்சு அவுட் ஆனாங்க. பேச்சே இல்லை, ஒரு மாதிரி ஈஸியா போயிடுச்சு. ஸோ அப்பயே தெரிஞ்சிச்சு மேட்ச் ஒன் சைடுன்னு. அது ஒன் சைடா தான் போயிடுச்சு. ஸோ அதுதான் சொல்லணும். அண்ட் எனக்கு வந்து இங்க ஹிட்மேன் வந்து கொஞ்சம் ஃபார்ம் பண்ணணும்னு தோணுது ரொம்ப. ம் என்னமோ கேம் கேமே வந்து ஏதோ மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. அவர் ஏதோ ஆடணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்தாலே அப்படிதான் தோணுது. என்னன்னு தெரியல எனக்கு. லாஸ்டா ஒரு இல்லை ஓவர் அது வந்தாரு, ஒரு விக்கெட் லெஃப்ட் ம் ஓவர் அப்ப உள்ள வரும்போது அப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மத நின்று இருந்தாரு. என்னதான் ஆச்சு மும்பைக்கு ஒரு கோஆபரேஷனோட ஒரு இது இல்லையேங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் ஒன்று தோணுச்சு. அதனால நான் சொன்னேன். இல்லை ரோஹித் சர்மா வந்து இந்த சீசன் இல்லை. நீங்க ஒன்று ஹானஸ்டா பேசணும்னா ஒரு 5 வருஷமா பெருசாலாம் பேட்டிங் ஆடவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டாட்ச் எடுத்து பாருங்க. விராட் கோலி அளவுக்குலாம் பெருசா ஆடினதே இல்லை. டாப் 10 ரன் கெட்டர்ஸ் வந்தாரான்னு 2 ஓட்டு தான், 300 ரன்னு அந்த மாதிரி தான் ஆடி இருக்காருங்க. போன சீசன் 100 அடிச்சாரு சிஎஸ்கே கூட, ஞாபகம் இருக்கு. பட் அது தோத்த மேட்ச் தான். பட் அவன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் பெருசா அடிச்ச மாதிரி தோணல. அவர் கேப்டன்சியில இருக்கும்போது கூட பெருசா அடிக்கல அவரு. அதுக்கப்புறம் தூக்குனப்பவும் பெருசா அடிக்கல. ஸோ ரோஹித் சர்மா வந்து இப்போன்னு இல்லை, அது ரொம்ப நேரமா அந்த போர் ஃபார்ம் போயிட்டு தான் இருக்கு. அதை நிறைய இல்ல, பேர் நோட்டீஸ் பட் பண்ணல. கேப்டனா இருக்கும்போது அந்த ஃபீல்ட்ல கொஞ்சம் ஃபயர் இருக்கும். ஒரு மாதிரி செம்மையா இருப்பாரு. அந்த இது இப்ப இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஹர்திக் ஆமா பாண்டியா அதுதான். நல்லதான் பண்றாரு. பட் இல்ல இருந்தாலுமே அதுதான் சொல்றேனே. இப்போ இதே டோனி எடுத்துக்கோங்களேன். நேத்தி மேட்ச் பயங்கரமா கலாய்ச்சாங்க, திட்டினாங்க. பட் ரோஹித் சர்மா ஆஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனே ஃபெயில் பண்றாரு. அவர் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னு தெரியல. 2 வருஷமா நடந்து தான் இருக்கு, நானும் பார்த்து தான் இருக்கேன். இது நான் டோனி ஃபேன்லயோ அப்படிலாம் சப்போர்ட் பண்ணி சொல்லல. பட் விராட் கோலியே கலாய்ப்பாங்க தெரியுமா. விராட் கோலி ரன் அடிச்சிருந்தாரு, ஆரஞ்சு கேப்ல வின் பண்ணாரு. பட் அவரை பயங்கரமா கலாய்ப்பாங்க. நீங்க எடுத்து பாருங்க. ட்விட்டர்ல வந்து விராட் கோலி தான் பயங்கரமா கலாய்ப்பாங்க. அதை விட்டா டோனியை கலாய்ப்பாங்க. ரோஹித் சர்மா எப்படியாச்சும் தப்பிச்சிருவாரு. அவர் பேட்டிங் இருக்கல 2 பேரோட மோசமா இருக்கு. ஒரு சீசன்ல டோனி வர மோசமானாரு அவரு. பட் அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸோ ரோஹித் சர்மா வந்து அதே கிரிட்டிசிசம் அவருக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் அடிக்க ஆரம்பிக்கும். அவர் ப்ரூவ் பண்ணணும்னா இல்ல, எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பா ஃப்ரீ. கண்டிப்பா ஆமா. போகணும். ஏன்னா எல்லாருமே ஈக்குவல் தானே. அது எப்படி ஆமா அவங்களுக்கு மட்டும் ட்ரோல் அதிகமா வந்து இவர் வந்து ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஓகே, வேர்ல்டு கப் எல்லாம் அடிச்சு கொடுத்தாரு, அதெல்லாம் ஃபைன். பட் இருந்தாலுமே வந்து இப்ப நீ பண்ற பெர்ஃபார்மன்ஸுக்கு கண்டிப்பா இப்ப டோனி வந்து எதுவுமே டீம் விட்டு போயிட்டே சும்மா தான் ஆடுற அதான் சிஎஸ்கே. அதான். அதுக்கே வந்து இவ்வளவு ட்ரோல் வரும்போது இவர் எதுவுமே பண்ணாம ட்ரோல் வராம இருக்கிறது எனக்கு ஏதோ இதாதான் இருக்கு. அதுவும் கரெக்ட் தான் நீ பாத்தீங்கன்னா சொன்ன பாயிண்ட். ஒரு ப்ரெஷரே இல்லை நினைக்கிறேன். ஜாலியா ஆடலாம். T20 இன்னைக்கெல்லாம் செலெக்ஷன் என்ன கூட இல்லை. ஸ்கோர்? இல்ல T20 செலெக்ஷன்ல கூட அவர் இல்ல, ரிட்டையர் ஆயிட்டாரு. ஜாலியா வந்துட்டு போலாம். ஏன் அந்த ப்ரெஷர்ல எதனால ஃபெயில் ஆறான்னு தெரியல. ஸோ அவர் பேட் அவுட் அவர் ஆடலாம் ஆரம்பி நான் சொல்றேன். ஆமா. நீ அவுட் ஆகு, நல்ல ஒரு ஸ்டார்டட் அவுட் ஆகு, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஒரு மந்தமான இன்னிங் சாப்பிட்டு போறதுல எதுவும் இல்லை. அதுதான் எனக்கு தோணுச்சு. எனக்குதான் அதுதான் சொல்லணும். அவரு ஃபார்ம் பிக்கப் ஆயிடுச்சுன்னா பார்ப்போம். இன்னும் சூப்பர் ஆயிடுவாங்க மும்பை. ஸோ அது பார்ப்போம். ஸோ அதுதான். ஸோ கம்பேக் ஆஃப் பேட்லாண்ட்ஸ் மும்பை இந்தியன்ஸ் தொடர்ந்து ஜெயிக்குமான்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வர மேட்சஸ்ல தான் பார்க்கணும்.
ஸோ நாளைக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் ஐபிஎல் மேட்சஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம். ஒன்று, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த மூணுத்தையும் பண்றீங்க மறக்காம அந்த பெல் பட்டனையும் அழுத்தி ஆள்ல போட்டீங்கன்னா இன்னும் சூப்பர். எல்லாருக்குமே வந்து அந்த நோட்டிபிகேஷன் வந்துடும். நாங்க ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுதான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஞ்சய் மற்றும் ஆதி ஃப்ரம் குஜராத். நன்றி, வணக்கம். ஹாரிஸால இன்னைக்கு வர முடியல, நாளைக்கு கண்டினியூ பண்ணிப்பாரு அவரு. ஸோ அதுக்கும் நாங்க சொல்லிக்கிறோம். ஸோ என்டர்டைன்மெண்ட் ஃபன் நிறைய இருக்கு. இன்னும் இந்த வீடியோஸ்ல நாங்க இன்னும் நிறைய கொண்டு வரோம், நிறைய ரோசஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்க இந்த வீடியோ முடிக்கிறோம். பாய்.